நாட்காட்டியில் எல்லா மாதங்களுமே பல சிறப்பு பெற்றதா இருந்தாலும் அதில் சில மாதங்களான ஆடி, மார்கழி, புரட்டாசி போன்ற மாதங்கள் ஆன்மீக காரியங்களுக்கான சிறப்பு பெற்ற மாதங்கள். இதுல ஆடி மாதம்ங்கிறது முழுக்க முழுக்க அம்மனுக்கான மாதம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அம்மன் கோயில்களிலும் இந்த ஆடி மாதத்துல திருவிழா கோலமா காட்சியளிக்கும். ஆடி மாசத்துல வர்ற செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகள் எல்லாம் அம்மன் கோயில்கள்ல கூட்டம் அலைமோதும். அப்படி ஆடி மாசத்துல வர்ற முக்கியமான நாள் தான் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஏன் கொண்டாடப்படுது, ஆடிப்பூரத்தின் மகிமைகள், ஆடிப்பூரம் தரும் நன்மைகள், இத பத்தி இந்த வீடியோல பாப்போம். வெல்கம் டு பி கியூரியஸ் வித் ஐஷு. ஆடி மாசத்துல வர்ற 11ஆம் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுறது தான் ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூர நாள்ல தான் உலகை காக்கும் அம்பிகை உமாதேவி அவதரிச்சாங்க. சித்தர்களும் தேவர்களுமே தங்களோட நீண்ட தவத்தை ஆரம்பிக்க கூடிய முதல் நாளாக இந்த ஆடிப்பூர நாளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. மேலும் தாய்மையை போற்றும் வகையில் நாம கொண்டாடுற வளைகாப்பு விழா இந்த ஆடிப்பூர நாளன்று அம்மனுக்கு நடைபெறும். எல்லா கோயில்லையுமே அம்மனுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு திருவிழா கொண்டாடப்படுது. குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் ஆடிப்பூர நாளன்று அம்மன் கோயில்கள்ல பிரசாதமா தரப்படும் வளையல்களை அவங்க வாங்கி அம்மனை வணங்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஆடிப்பூரம் வைஷ்ணவத்திலேயுமே மிக முக்கியமான நாள். ஏன்னா லட்சுமி தேவி ஆண்டாளா அவதரிச்ச நாள் ஆடிப்பூரம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் ஆடிப்பூரத்தன்று தான் ஆண்டாள துளசி செடி அருகில குழந்தையா கண்டெடுத்தாரு. அதனால இந்த நாள் ஆண்டாளோட பிறந்த நாளாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடப்படும். இந்த உலகத்தை ஆபத்துல இருந்து பாதுகாக்கவும் மனிதனுக்கு நல்வழி காட்டவும் எடுக்கப்பட்ட விஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரத்திலையும் லட்சுமி தேவியும் கூடவே அவதாரம் எடுத்தாங்க. லட்சுமி தேவி சீதையாக அவதாரம் எடுத்த போது விஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்தார். அவர் ராதையாக அவதாரம் எடுத்த போது இவர் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். ஆனா லட்சுமி தேவி ஆண்டாளா அவதரிச்ச போது விஷ்ணு எந்த ஒரு அவதாரமும் எடுக்காம சயன கோலத்துல ஒரு சிலையாக கோயில்ல இருந்தார். ஆண்டாள் சிலையா இருந்த அந்த பெருமாளையே காதலிக்க தொடங்கினார். சாதாரண மனித பெண்ணாக இருந்த போதிலும் கடவுளையே கணவனாக அடைய வேண்டும் என்ற காதலும் வைராக்கியமும் உண்மையான அன்பும் கல்லாகிய பெருமாளை கரைய செய்தது. தனது அவதாரத்தின் நோக்கமான பெருமாளை அடைவதை பக்தி மார்க்கத்தின் மூலம் மட்டுமே சாதித்து காட்டினார் ஆண்டாள். ஆண்டாள் பிறப்பின் அர்த்தமே பக்தி மார்க்கத்தால் அந்த இறைவனையும் அடைய முடியும் என்று காண்பிக்கத்தான். அப்படிப்பட்ட ஆண்டாள் பிறந்த தினம்தான் ஆடிப்பூரம். தூய்மையான மனதோடும் உண்மையான அன்போடும் நம்ம உள்ளம் உருகி ஒரு விஷயத்தை வேண்டும் போது அது எதுவாக இருந்தாலும் அந்த கடவுளே இறங்கி வந்து நமக்காக நடத்தி காட்டுவார் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் ஒரு உதாரணம். எனவே ஆடிப்பூரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் உள்ளதால் அனைவரும் இந்த நாளில் தங்களது பக்தியை வெளிப்படுத்தி அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபடும் போது அவர்களின் ஆசையும் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து நம் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம்.